சொல்லுகிறார், நீ பிழைக்கவே பிழைக்கணும்னா எச்சரிப்பை கேட்டு நடந்து கொள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பு, நீ நீதிமானாக இருக்கலாம். நல்லா கவனிங்க, இது யாருக்கு சொல்லப்பட்டது? பாவிக்கு சொல்லப்படல. நீ பிழைக்கவே பிழைப்பா என்று சொல்லப்பட்டது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு, தாவீதை போன்று பாடுகிறவர்களுக்கு, தாவீதை போன்று ஆடுகிறவர்களுக்கு, தாவீதை போன்று பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு, குதிச்சு ஆடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்றாரு, நீ எச்சரிப்பை பெற்றையா, ஜாக்கிரதையாயிரு. கர்த்தர் சொல்லுகிறார், மூடனை 100 அடி அடி அவனுக்கு உரைக்காது, ஆனால் நீதிமான ஒரே ஒரு வார்த்தையினால் அந்த உணர்வு இருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன், சில இடங்களில் நீங்கள் போகும்போது எருமாடுகளாக போகும். அது எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ அடி அடித்தாலும் அவ்வளோ சீக்கிரம் நகராது, அது மெதுவாக தான் போகும். ஆனால் ஒரு பசுமாட்டு மேலே ஒரு அடி அடித்தா அப்படி தள்ளி டக்குன்னு ஓடிடும். அப்போது நம்ம எப்படி இருக்கணும்?